குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல செகண்ட் லெசன் டேர்ம் 1ல செகண்ட் லெசன் லெசன் 2 மெஷர்மெண்ட் அளவைகள் நேத்து பார்த்ததோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மெஷர்மெண்ட்ஸ்னா என்ன, பேசிக்கா நமக்கு வந்து மெஷர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். இதுல ஸ்பெஷல் பார்த்தது வந்து parallelogram, ஏரியா ஆஃப் த parallelogram அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த parallelogram பார்த்தோம். செகண்ட் ஷேப்பா என்ன பார்த்தோம்னா ரோம்பஸ் பார்த்தோம் நேத்திக்கு. சாய் சதுரம். ஸோ சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு வந்து டயகனல்ஸ் மூலை விட்டங்கள் கொடுத்தா எப்படி கால்குலேட் பண்ணும், half into d1 into d2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் வந்து பேஸ் அண்ட் ஹைட் அடிப்பக்கம் மற்றும் உயரம் கொடுத்தா பிஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறதும் ஃபார்முலா வச்சு பார்த்தோம். ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram இணைகரம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதனுடைய பரப்பளவு கணக்கிடுவது. அப்புறம் சாய் சதுரம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதனுடைய பரப்பளவு கணக்கிடுவது. அதுக்கு 2 ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம் நேத்திக்கு சாய் சதுரத்துக்கு. இன்னைக்கு நம்ம இந்த லெசன்ல பார்க்க போற லாஸ்ட் டாபிக் சரிவகம், ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம். ஸோ ட்ரபீசியம் அந்த அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதனுடைய ஏரியா கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன, இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கான எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இதோட இந்த பாடம் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த லெசன் வந்து செகண்ட் லெசன் ஓவர். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் லெசனுடைய எம்சிக்யூ இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்கல இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீக் இதே சேம் சாட்டர்டே கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன் ரெண்டோடைய எம்சிக்யூ தான் இருக்கும். நார்மல் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்காது, ஒன்லி எம்சிக்யூ டேவா அதை வந்து நம்ம 2 செட் ஆஃப் எம்சிக்யூமே சேர்த்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன். பட் எம்சிக்யூல உங்களுக்கு இந்த தடவை சாய்ஸ் கொடுக்க மாட்டோம், மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்க மாட்டோம். ஒன்லி ஃபிலிப்ஸ் மாதிரி தான் நீங்க ஆன்சர்ஸ் எழுதணும். தமிழ் மீடியம் இன் தமிழ்ல, இங்கிலீஷ் மீடியம் இன் இங்கிலீஷ்ல எழுதணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம சாட்டர்டே அன்னைக்கு எம்சிக்யூ பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, 2 லெசனோட எம்சிக்யூ சேர்ந்து 20 மார்க்ஸ்க்கு 10 மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் லெசன் 10 மார்க்ஸ் அண்ட் செகண்ட் லெசன் 10 மார்க்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பிளான். நெக்ஸ்ட் சாட்டர்டே ஃப்ரைடே அன்னைக்கு நம்மளோட நார்மல் ரெகுலர் கிளாஸ் இருக்கும். ஓகேவா. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மோட்டிவேஷனல் லைனா ஒரு திருக்குறள் காட்டுறேன். ஸோ ஸ்வீட் ஸ்பீச், இனியவை கூறல் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கீழே ஒரு குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர் தற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பீக்கிங் ஹார்ஷ் வேர்ட்ஸ் when sweet ones are available is like picking raw fruit when ripe ones are there. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு வார்த்தைகள், எந்த ஒரு செயல், எந்த ஒரு வேலைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய பேச்சு இனிமையானதாக இருந்தா நம்மளால ஈஸியா வந்து அந்த வேலையை வந்து பண்ணி முடிக்க முடியும். அந்த ஒரு மற்றவங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களை ஹர்ட் பண்ணாம ஒரு விஷயத்த பண்றோமோ அது அந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்களுக்கும் மனசை வந்து புண்படுத்தாது, நமக்கும் மனசை வந்து புண்படுத்த மாதிரி அவங்களும் நடந்துக்க மாட்டாங்க. இது இன்னொரு குறள் கூட சொல்லியிருப்பாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவிடும். அதாவது தீப்பட்டு ஏதாவது ஒரு புண்ணு யாரோ ஒருத்தர்னால ஆனா கூட அந்த புண்ணு வந்து ஆறிடும். ஆனா நம்ம வாயினால பேசின வார்த்தை வந்து என்னைக்குமே ஒருத்தங்க மனசுல இருந்து ஆறாது. அது மாதிரிதான். ஓகேவா. சரி, இப்ப நம்ம பாடத்துக்கு போயிடலாமா. சரிவகம்னா உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் ட்ரபீசியம்க்கு ஒரு என்னென்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படிங்கறது எல்லாமே பார்த்துட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ட்ரபீசியம் சரிவகத்தினுடைய ஷேப் வந்து இதுதான். ஓகேவா. இந்த கிரீன் கலர் தான் வந்து சரிவகத்தினுடைய ஷேப். ஓகேவா. ஓகே. சோ சரிவகம் ட்ரபீசியம் என்பது ஒரு ஜோடி பக்கங்கள் மற்றும் இணையாக இருக்கும் நாற்கரம். சோ ஒரு ஜோடி பக்கங்கள் 2 சைடு வந்து இணையாக இருக்கும் நாற்கரம். கீழே உள்ள வயலின் இரு இணையான பக்கங்களையும் உயரத்தையும் ஸ்லைடரால் மாற்றி பாருங்கள். இங்க பாருங்க, இணை பக்கம். ஸோ மாத்திட்டே இருக்கேன், பாட்டம் சைடு மாத்துறேன், 2 சைடுமே மாத்துறேன், ஹைட்டையும் சேஞ்ச் பண்றேன். பாத்தீங்களா. ஸோ ஹைட்ல மாற்றம் கிடையாது, 2 பக்கங்கள் மேல் பக்கம் டாப் சைடும் பாட்டம் சைடும் மாறிட்டே இருக்கும். ஓகேவா.
ஸோ மாறும்போது நமக்கு அது என்ன கதை நடக்குதுங்கிறது தான் இங்க ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர்ல வந்து பாண்டியன்னு ஒரு தாத்தா இருக்காரு. அவருக்கு ஒரு வயல் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஆஃப் த அந்த ஃபீல்டு, ஒரு நீங்க வந்து வயல் கூட இல்லை உங்களோட வீடோட லேண்ட் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன் சைடு ஆஃப் த லேண்ட் வந்து 40 மீட்டர் லெங்க்ல இருக்கு. இன்னொரு சைடு ஆஃப் த லேண்ட் வந்து 60 மீட்டர் லெங்க்ல இருக்கு. அப்ப அந்த வந்து அந்த லேண்டோட ஷேப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தானே இருக்கும். அது ஒரு வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்கொயரோ ஒரு ரெக்டாங்கிளோ சொல்ல முடியாது. கரெக்டா? அதனுடைய நீளம் வந்து 30 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு கிராஸாவும் இருக்கும் அந்த லேண்டு. அந்த வயல் வந்து ஒரு கிராஸாவும் இருக்கும். ஒரு சைடு அதிகமான நீளமும் இருக்கும். இன்னொரு சைடு கொஞ்சம் கம்மியான நீளமும் இருக்கும். ஸோ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ஷேப்பா அத சொல்ல முடியாது. அதுதான் வந்து இங்க சரிவகம், ட்ரெபீசியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெல் விதைப்பதற்கு முன் எத்தனை சதுர மீட்டர், இத சதுர மீட்டர் கால்குலேட் பண்றது ஈஸி தான். பட் இங்க வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து அடி வாங்கும், இந்த கார்னர் அடி வாங்கும். நம்ம ஒரு ப்ராப்பர் லேண்டா நீங்க அதை வந்து திங்க் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன். நெல் விதைப்பதற்கு முன் எத்தனை சதுர மீட்டர் நிலம் இருக்கிறது என தாத்தா தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர் பரப்பளவு சூத்திரத்தை பயன்படுத்துகிறார். ஹாஃப் இன்டூ மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் இன்டு ஹைட் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவரது பேத்தி மீனா பள்ளியில் ஒரு கைப்பை வடிவமைக்கும் திட்டப்பணியில் மேல் பக்கம் குறுகியதாகவும் கீழ்ப்பக்கம் அகலமாகவும் உள்ள ஒரு சரிவக வடிவத்தை தேர்ந்தெடுத்து அதே சூத்திரத்தை பயன்படுத்தி துணி எவ்வளவு தேவை என்று கணக்கிடுகிறாள். சோ அதாவது ஹாஃப் இன்டூ மேல் பக்கம் இன்டூ கீழ்ப்பக்கம் இன்டூ உயரம், இதுதான் சரிவகத்தினுடைய ஏரியா கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. சோ சரிவகம் அப்படின்னா என்ன, ட்ரபீசியம் அப்படின்னா என்ன, அதுதான் ஃபர்ஸ்ட் இங்க பாக்குறீங்க. சரிவகம் என்பது 4 பக்கங்களை கொண்ட ஒரு உருவம். அதில் ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் மட்டும் இணையாக இருக்கும். இணையான பக்கங்களுக்கு இடையேயான செங்குத்து தூரமே உயரம் எனப்படும். A trapezium is a quadrilateral with exactly one pair of opposite sides parallel. The perpendicular distance between the parallel sides is called the height. ஓகேவா? சோ இதுதான் வந்து இந்த பக்கங்கள் தான் ஏபி parallel lines கொடுத்திருக்காங்க. A and B parallel lines. இந்த டிஸ்டன்ஸ் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்காங்க இல்லையா, இதுதான் ஹைட். ஓகேவா? சோ ஒரு ஜோடி பக்கங்கள் இணையாக இருக்கும். இணையான பக்கங்கள் வந்து parallelனு சொல்றாங்க. A and B அதுதான். Exactly one pair of sides is parallel. These are the parallel sides A, மற்ற 2 பக்கங்களும் இணையானவை அல்ல, இவை சாய்ந்த பக்கங்கள். ஒரு மாதிரி சாஞ்சுதான் இருக்கா. சோ அதனாலதான் இதை சரிவகம் அப்படின்னு சொல்றோம். ஒரு 2 சைடுமே வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 சைடுமே சாய்வா தானே போகுது. கரெக்டா? இணையான பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் செங்குத்து, இந்த உள்ள செங்குத்து தூரமே அதனுடைய உயரம், ஹைட் அப்படின்னு சொல்றோம். The perpendicular distance between the parallel sides is the height. Perpendicular distance between the parallel சைடுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் ஹைட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லோ டாட்டர் லைன்ஸ் தான் ஹைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எஸ். இப்போ சரிவகத்தினுடைய பரப்பளவு பாண்டியன் தாத்தாவின் வயலை போலவே 2 இணையான பக்கங்களையும் கூட்டி அதை உயரத்தால் பெருக்கினால் பெருக்கி 2ஆல் வகுத்தால் சரிவகத்தின் பரப்பளவு. சோ ஒரு சைடு நம்ம கொஞ்சம் ஈஸியா 20ன்னு வச்சுப்போம் ஒரு சைட, இன்னொரு சைட வந்து 15ன்னு வச்சுப்போம். ஓகேவா? சரி 15. ஹைட்டை வந்து எதை மாற்றம் பண்ணல, 10 வச்சுப்போம் ஹைட்டை. ஓகேவா? நம்மளே தான் வச்சிருக்கோம் இந்த இமேஜ். ஸோ ஹாஃப் இன்டூ ஏ பிளஸ் பி இன்டூ ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல எப்பவுமே ஸ்கொயர் யூனிட்ஸ் மறந்துடாதீங்க. ஸோ ஏ வந்து ஒரு பக்கம், பி அதற்கு இணையான பக்கம், பேரலல் சைடு. ஏ பிளஸ் பியை ஆட் பண்ணி மல்டிப்ளை பை ஹைட், அதாவது 2 இணைப்பக்கங்களை வந்து ஆட் பண்ணிட்டு இன்டூ ஹெச் போட்டீங்கன்னா சரிவகத்தினுடைய பரப்பளவு. சரிவகத்திற்கு ட்ரபீசியம்க்கு ஏரியா கால்குலேட் பண்ண வேண்டிய ஃபார்முலா ஏரியா is equal to half into A one side plus B another side into H height. ஓகேவா? சோ இது சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ இதுல நம்ம எங்கெல்லாம் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல இந்த சரிவகம் அப்படிங்கிற ஒரு ஷேப்ஸ், ட்ரபீசியம் ஷேப் பார்ப்பீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபீல்டு, வயல், லேண்டு. ஓகேவா? அதே மாதிரி ஹேண்ட்பேக்ஸ்ல நிறைய இந்த ட்ரபீசியம் ஷேப் வந்து பார்ப்பீங்க. ஹேண்ட்பேக்ஸ் தான் உங்களுக்கு எக்கச்சக்கமா நீங்க இந்த ஷேப்ல பார்ப்பீங்க. அதே மாதிரி பாலத்தினுடைய குறுக்கு வெட்டு, பிரிட்ஜ்ல வந்து அந்த கிராசிங் வர இடத்துல நீங்க இந்த ஷேப் வந்து பார்ப்பீங்க. ஓகேவா? சரி, இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க,
இது வந்து நமக்கு எக்ஸசைஸ் 2.3ல இருக்கிற மாதிரியே சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போலாம். ஓகேவா? இணையான பக்கங்கள் 12 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, 12யும் 18யும் என்ன பண்ணும்? அதான் ரெண்டு பேரலல் சைட்ஸ். அப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ணும். 12ம் 18ம் 30. ஸோ 30 இன்டூ 8 டிவைடட் பை 2. ஸோ அதை 8 வந்து 4 ஆக்கிடுங்க. ஸோ 30 இன்டூ 4 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் வருமா இல்ல ஸ்கொயர் சென்டிமீட்டர்? எஸ், ஸ்கொயர் சென்டிமீட்டர். கரெக்டா? half into 12 plus 18 into 8. ஸோ டோட்டலா 120. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஓகேவா? புரியலன்னா இப்பவே கேளுங்க. எந்த ஸ்பாட்ல புரியலன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி கேளுங்க. அடுத்தது, ஒரு நிலத்தின் இணையான பக்கங்கள் 25 மீட்டர் 15 மீட்டர், உயரம் 10 மீட்டர். ஸோ 25 10 35 40. இது வந்து 40 இன்டூ 5. ஸோ என்னது? 200. கரெக்டா? எஸ். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இணையான பக்கங்கள் 14 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 6 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் வித் பேரலல் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, 14யும் 10யும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ? 24. உயரத்தை வந்து 2ஆல வகுத்தீங்கன்னா 3 ஆயிடும். ஸோ 24 இன்டூ 3 72. ஓகேவா? ஸோ இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்றேன்? ஈஸியா மைண்ட் கால்குலேஷன் உங்களுக்கு புரியுதா? லாஸ்ட் கொஸ்டின். 32ம் 10ம் 42 8ம் 50. இது 20 வந்து 10 ஆயிடும். 50 இன்டூ 10 500. 500 ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம ஆன்சர் பண்ணோம். ஸோ சரிவகம் அப்படிங்கிற ஷேப் வந்து இப்படிதான் இருக்கும். ட்ரபீசியம் ரெண்டு இணை பேரலல் சைட்ஸ் இருக்கும். ஒரு வந்து ஹைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைடு தான் ஹைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே கிளியரா? எஸ். இப்போ இன்னும் ஒரே ஒரு அனிமேஷன் காட்டுறேன். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த சரிவகத்துல வந்து சரிவகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு முக்கோணங்களாக பிரிக்கணும் அப்படின்னா இது ஒரு முக்கோணம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல இப்படியுமே உங்களுக்கு எதிர்பக்கமாகவும் 2 முக்கோணங்களாக பிரிக்க முடியும் இந்த சரிவகத்துல. இதுவும் ஒரு பண்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா half into h into a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதலாம். half into a plus b into h ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதலாம். ரெண்டுமே வந்து நீங்க ஃபார்முலா எழுதிக்கலாம். ஓகேவா? எஸ். இப்போ உங்களோட புக்ல இதுதான் கொடுத்துருக்காங்களான்னு பாத்துடலாமா? உங்க புக்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல டோட்டலா 2.3 எக்ஸசைஸ்ல 7 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் இதே தான் கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே கொடுக்கல. இங்க பாருங்க. ட்ரபீசியம் எப்படி இருக்கும்? parallelogram with one pair of non-parallel sides also is known as a trapezium. சரிவகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐசாஸ்லஸ் ட்ரபீசியம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இஃப் நான் பேரலல் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரபீசியம் ஆர் ஈக்குவல், இந்த உங்களுக்கு 2 முக்கோணமா பிரிச்சது காமிச்சேன் இல்லையா இப்ப லாஸ்டா ஒரு இமேஜ், அதுதான் அதே இமேஜ் இங்க இருக்கு பாருங்க. இருக்கா? ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா half into h into a plus b கொடுத்துருக்காங்களா? எஸ். இதுதானே உங்க புக்லயும் கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எக்ஸசைஸ் இல்ல, டைரக்டா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான். ஸோ இவ்வளவுதான். நமக்கு வந்து 3 ஷேப்ஸ் இந்த பாடத்துல நம்ம பார்த்தோம். parallelogram ஒன்னு, ரோம்பஸ் ஒன்னு, ட்ரபீசியம் ஒன்னு. இணைகரம், சாய் சதுரம், சரிவகம். இந்த 3 ஷேப்ஸ் இதோட ஏரியா எப்படி கால்குலேட் பண்றது? ஹவு டு கால்குலேட் த ஏரியா ஃபார் தீஸ் 3 ஷேப்ஸ். அதுதான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ். இந்த ரொம்ப ஈஸியான பாடம். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் ஒரு 4 மார்க் எல்லாமே வரும். ஓகேவா? சரி, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்னா ஹைட் சைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா கால்குலேட் பண்ணும். இல்ல சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணும்? ரெண்டு மாடலும் ஒன்னு பார்த்துடலாம். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் ஹூஸ் பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. டைரக்டா ஃபார்முலால போட்டுருவீங்க.
தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் parallel sides 26 சென்டிமீட்டர். இதுதான் வந்து ஹைட். சரிங்களா? இந்த வார்த்தைகள் தான் மாத்துறாங்க. the distance between its parallel side is 26 centimeter. if the one parallel side வந்து 84, another side என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹைட்டும் ஒரு parallel சைடும் கொடுத்திருக்காங்க, இன்னொரு சைடு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் கொடுத்துட்டாங்க, parallel sides கொடுத்துட்டாங்க, ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலாவது கேள்வி. அஞ்சாவது கேள்வி ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, ஒன் parallel side is longer than other by 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டாவது parallel side என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆறாவது கேள்வி parallel sides கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, ஏரியா கால்குலேட் பண்ணி ஒரு ஏரியாவுக்கு வந்து பெயிண்ட் பண்றதுக்கு 2 ரூபாய் ஆகும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்னா நீங்க கால்குலேட் பண்ண ஏரியாக்கு எவ்வளவு ஆகும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏழாவது கொஸ்டினும் அதே கதை தான் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ ஒரு ஒரு கொஸ்டினா பார்த்துடலாமா? சோ இதுல ஏதாவது உங்களுக்கு இப்ப டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஏன்னா கான்செப்ட் இவ்வளவுதான். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 7 கணக்குமே நம்ம பார்த்த அனிமேஷன்ல அதனுடைய மாடல்ஸ் எல்லாமே வந்திருந்தது. கரெக்டா? சோ எந்த சந்தேகமும் அதுல கிடையாது உங்களுக்கு. ஏதாவது ஒரு மாடல் மிஸ் ஆயிருந்தா கூட நீங்க வந்து கேட்கலாம். சோ எல்லா மாடல்ஸுமே அதுல வந்திருக்கு உங்களுக்கு. சரி, ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணுவோமா ஒரு ஒரு கொஸ்டின்ஸா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட். எக்ஸசைஸ் 2.3 ஓகேவா? சோ கொஸ்டின் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடல. ஹைட் ஏரியா சாரி ஹைட் அண்ட் சைட்ஸ் கொடுத்துருக்கிறது. ஏரியா கொடுத்துட்டு சைட்ஸ் கொடுத்து ஹைட் கேட்டிருக்கிற கொஸ்டின் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாமா? சரி, அதே வந்து செகண்ட் கொஸ்டின்லயும் உங்களுக்கு அதே கதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 2ல இருந்தே நம்ம டைரக்டாவே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே நிமிஷம். parallel sides கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் parallel sides கொடுத்துருக்காங்க, இணையான பக்கங்கள். parallel sides அப்படின்னா இணையான பக்கங்கள். பக்கம் A வந்து 13 சென்டிமீட்டர், B வந்து 28 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் சரிவகத்தின் பரப்பளவு. ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் சரிவகத்தின் பரப்பளவு 492 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம்க்கு என்ன ஃபார்முலா? half into h into a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா? எஸ். அப்போ which is equal to 492 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ இங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போடுங்க. half into h into 13 plus 28 ஈக்குவல் டு 492. ஓகேவா? சரி, இப்ப 13யும் 28யும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 41 வருமா? 13 பிளஸ் 28 41 வரும். கரெக்டா? அப்போ h is equal to 41. ஓகேவா? சோ இப்போ இந்த 41 நீங்க எந்த டேபிள்ல இங்க கேன்சல் பண்ண முடியும்னு சொல்லுங்க. 3 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா 41 3 டேபிள்ல? 492 into 2 into divided by 41. இது எந்த டேபிள்ல கேன்சல் பண்ண முடியும்? நீங்களே சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம்.
ஸோ நீங்க 41 டேபிள்லேயே கேன்சல் பண்ணீங்கன்னா 41 இன்டூ 41 இது 41 அப்படின்னு ஆயிடும். பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும்? 8 இருக்குமா? 82 அப்படின்னு ஆயிடும். 41 இன்டூ 2 82. கரெக்டா? ஸோ இப்போ ஈஸியா இருந்து புரியுதா உங்களுக்கு? ஸோ 12 இன்டூ 2 24. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ 2 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, உயரம் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இப்படிதான் கால்குலேட் பண்ணும். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் போயிடலாமா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் whose parallel whose parallel sides are 24 centimeter and 20 centimeter. The distance between them is 15 centimeter. ஏரியா என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் போடுறேன் இது. ஓகேவா? ஒரு சைடு 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸோ செகண்ட் கொஸ்டின் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். 3, 4, 5 உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேம் பார்த்த அதே பேட்டர்ன், அதனால அது ஹோம்ஒர்க் தரேன். பேரலல் சைடு வந்து 24 சென்டிமீட்டர், 6 and 7 நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, சரி. ஹாஃப் இன்டூ 13 into 20 plus 24 centimeter squared. சரி, half into 13 into 44 centimeter squared. 2 ones are 2, 22. 22 into 13 is equal to. ஸோ உங்களுக்கு புக்ல ஆக்சுவலி 15 சென்டிமீட்டர் கொடுத்துருந்துருக்காங்க, நான் 13 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டேன். நோ இஷ்யூஸ். 13 into 22 is equal to 286 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம். இங்க 15 எடுத்திருக்கேன், இங்க 13 எடுத்திருக்கேன். நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கீங்க. எஸ், நீங்க இப்ப 15 வச்சு கால்குலேட் பண்ணீங்கன்னா இங்க வந்து 22 இன்டூ 15ன்னு வரும். இங்க 13 வச்சு கால்குலேட் பண்ணதுனால 22 இன்டூ 13ன்னு வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஹோம்ஒர்க்கா வந்து 3வது கேள்வி, 4வது கேள்வி மற்றும் 5வது கேள்வி எடுத்துக்கோங்க. 6வது கேள்வி நான் ஒர்க் அவுட் பண்றேன். பிகாஸ் 6th கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேட்டர்ன் டிஃபரன்ஸ் இல்லையா? அதுவும் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்த பேட்டர்ன்லயே தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 6. ஓகேவா? கொடுக்கப்பட்ட இணையான பக்கங்கள் parallel sides, given parallel sides, A is equal to 81 centimeter, B is equal to 64 centimeter, height is equal to 6 centimeter. These are all given. ஓகேவா? சரி, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம்க்கு ஃபார்முலா போடணும். ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, சரி. half into h வந்து 6, a என்ன வரும்? 81 plus 64. ஸோ 81ஐயும் 64ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா, ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே,
கொஸ்டின் மட்டும் ஒரு தடவை வேற ஏதாவது 6க்கு பதிலா ஹெச்சுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டேன். ஸோ 81யும் 64யும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 81 + 64 இஸ் 145 இல்லையா? ஸோ ஹாஃப் வேண்டாம், இந்த ஹாஃப் இங்க கேன்சல் பண்ணிடலாம். 3 into 145 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட். ஓகேவா? 3 into 145 அப்படின்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எல்லாம் வரும் 435 வருமா? ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் வந்து 435 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிவகத்தின் பரப்பளவு. சரியா? பேலன்ஸ் இங்க கண்டினியூ பண்றேன். ஸோ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஃபார் சாரி காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு, ஒரு சதுர அலகுகளுக்கு ரூபாய் 2. அப்பன்னா 435 இல்லையா? காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 435 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுக்கு 430 சாரி 435 into rupees 2 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா rupees 870. அப்போ 435 சதுர அடிக்கு பெயிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகும்? 870 ரூபாய் செலவாகும். இப்போ ஹோம்ஒர்க்கா எந்தெந்த கொஸ்டின் எடுத்திருக்கீங்க? 3, 4, 5 and last question 7 also same 6th சம்மோட பேட்டர்ன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 rupees ஃபார் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க கண்டுபிடிக்கிற ஆன்சர் எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 100 போடுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 450 ஸ்கொயர் மீட்டர் வருது அப்படின்னா அதை என்ன பண்ணுவீங்கன்னா 450 டிவைடட் பை 100 into 15 rupees அப்படின்னு போடுவீங்க. ஏன்னா 100 சதுர அடிக்கு வந்து 15 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணும்? அந்த டிவைடட் பைல 100 கொண்டு வரணும். ஓகேவா? இந்த டிஃபரன்ஸ் மட்டும்தான் 7வது கேள்வியில. ஸோ இந்த 4மே நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிடலாம். பிகாஸ் இது எல்லாமே நம்ம அனிமேஷன்லயும் பார்த்துட்டோம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லயும் பார்த்துட்டோம். ஓகேவா? எஸ். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கான டிக்டேஷன் வேர்ட்ஸை நான் சொல்றேன். நீங்க எல்லாருமே உங்களோட மேக்ஸ் நோட்ல எழுதிட்டு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய கருத்து கணிப்புக்கும் எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணி இன்னைக்கான போல் உங்களுக்கு வந்து இன்னைக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா, இல்லையா, புரிஞ்சுதா, புரியலையா எல்லாமே சொல்லுங்க. ஸோ நீங்க சொல்றத வச்சுதான் எங்களுக்கும் அடுத்தடுத்த கிளாஸ்ல எப்படி நீங்க இன்னும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்கணும், இல்ல உங்களுக்கு எப்படி புரியுற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஃபீட்பேக் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்க அட்லீஸ்ட் வந்து மைக் அன்மியூட் பண்ணி ஃபீட்பேக்ஸ் கொடுங்க, பேசுங்க. சரி, இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப்ஸா வந்து ஷேப்ஸை பார்த்துடலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து ஐசோசிலஸ் ட்ரபீசியம். ஐசோசிலஸ் ட்ரபீசியம். ரெண்டாவது வார்த்தை parallelogram, இணைகரம். மூணாவது வார்த்தை ரோம்பஸ், சாய் சதுரம். நாலாவது வார்த்தை parallel sides, இணையான பக்கங்கள். ஐந்தாவது வார்த்தை டிஸ்டன்ஸ், தொலைவு. சோ 5 வார்த்தைகள் கொடுத்திருக்கேன். ஃபைவ் வேர்ட்ஸ் கொடுத்திருக்கேன். ஐசோஸ்லஸ் ட்ரபீசியம், parallelogram, ரோம்பஸ், parallel sides and distance. ஓகேவா? ஸோ டோட்டலா 5 வேர்ட்ஸ் ஆர் கிவன். இந்த 5 வார்த்தைகளுமே நீங்க மேக்ஸ் நோட்ல எழுதிட்டு எங்களுக்கு கண்டிப்பா உங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட கொடுத்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் நீங்க டிக்டேஷன் வேர்ட்ஸும் ஷேர் பண்ணும். அதே மாதிரி நம்ம QR கோட் ஸ்கேன் பண்ணி
கிளாஸஸோட ஃபீட்பேக்கும் கொடுங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்ததுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதோட நமக்கு இந்த செகண்ட் லெசன் ஓவர். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே நமக்கு ஃபர்ஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் சேர்த்து MCQ டெஸ்ட் இருக்கு 20 மார்க்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் லெசன் ஃபார் 10 மார்க்ஸ் அண்ட் செகண்ட் லெசன் ஃபார் 10 மார்க்ஸ். நோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஒன்லி ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் வந்து நீங்க தான் எழுதணும், ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே 7th மேக்ஸ் கிளாஸ்ல. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.